வணக்கம் மக்களே, இது தேர்தல் திருவிழா. கூட்டணி, குழப்பம், விமர்சனம், பாராட்டுன்னு சட்டமன்ற தேர்தலோட வாக்குப்பதிவு வரைக்கும் இனிமே தினம் வாக்காளர் பெருமக்களுக்கு திருவிழா தான். இப்பவே போய் காய்கறி கடை வியாபாரத்தோட பரப்புரைய தொடங்கி இருக்காரு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். இன்னொரு பக்கம் எங்களை அசிங்கப்படுத்ததான் அந்த ஒரு வார்த்தைய எல்லாரும் சொல்றாங்கன்னு கோவப்பட்டு இருக்காரு ஒரு கட்சியோட தலைவர். விலகி வந்து வேற கட்சியில இணைஞ்சாலும் தாய் கழகத்துக்காக வருத்தப்பட்டிருக்காரு மற்றொரு தலைவர். இது போல இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைய தேர்தல் திருவிழா தொகுப்புல பார்க்கலாம். மற்றவங்களும் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு பேசினா அது கூட்டணி பேச்சுவார்த்தையா? அதே உரிமையை தேமுதிக கேட்டா பேரமா? என்ன நியாயம், என்ன இது நீதி? அவரு தமிழ்நாட்டு மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமா நழுவி போயிட்டே இருக்காரு சார். பிடிப்பு போயிட்டே இருக்கு, பிடிப்பு தளர்ந்துட்டே இருக்கு, அவருக்கே தளருது. இருவரும் பாரத பிரதமருடைய ஒருபுறம் இவர் உடைய படம்தான், எடப்பாடியுடைய படம்தான் இருந்ததை தவிர வேறொன்றுமில்லை. அப்படி என்றால் இவர்கள் எங்கே கட்சி எடுத்து செல்கிற எந்த முகத்தை வைத்துக் கொண்டு ஓட்டு கேட்க போகிறார்? ஊழல் என்று எங்களை பார்த்து சொல்லுகிற திரு விஜய் அவர்களே, உண்மையிலே ஒரிஜினலாக ஒயிட்டில் வாங்குவது எவ்வளவு, பிளாக்கில் வாங்குவது எவ்வளவு, அதற்கு நீங்கள் கட்டிய வரி எவ்வளவு, மீதி பணம் எங்கே வைத்திருக்கிறீர்கள்? இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போவதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடும். வழக்கமா தேர்தல் நெருக்கத்துல தான் பரோட்டா போடுறது, டீ ஆத்துறதுன்னு பல வேலைகளை செஞ்சு வாக்காளர்களை கவர்ந்து வாக்குகளை வாங்க வேட்பாளர்கள் முயற்சி செய்வாங்க. ஆனா தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு முன்னாடியே காய்கறி கடையில உட்கார்ந்து வியாபாரம் பண்ணி பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருத்தர். அவர் யாருன்னு பார்க்கலாமா? திமுக ஆட்சியில விலைவாசி எல்லாம் ஏறி போச்சுன்னு சொல்லிதான் எடப்பாடி தொடங்கி அத்தனை அதிமுக மூத்த தலைவர்களும் பேசிட்டு வராங்க. இந்த நிலையில காய்கறி கடையில தக்காளி விலை என்னன்னு ராஜேந்திர பாலாஜி கேட்க, கடைக்காரரோ 20 ரூபாய்னு சொல்ல, என்னப்பா சொல்றீங்க, ரேட்டு அவ்வளோ இறங்கிடுச்சான்னு ஷாக் ஆயிட்டாரு அவரு. ஒரு கட்சி போய் இன்னொரு கட்சி கிட்ட பேசினா அது பேச்சுவார்த்தை, ஆனா நாங்க பேசினா மட்டும் அது பேரமா? என்னங்க சார் நியாயம் இதுன்னு கேள்வி எழுப்பி இருக்காரு ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர். நாங்க யார் கூட கூட்டணி வைக்கிறோமோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு ரொம்ப நம்பிக்கையா அவங்க பேசி இருக்க கருத்துக்களை பார்க்கலாம். இந்த கட்சி எப்படி டேமேஜ் பண்ண முடியும்? வேற வழியே இல்ல, ஒரே வார்த்தை வேறம். அதை தவிர வேற ஒண்ணுமே அங்க சொல்றதுக்கு இல்லை என்பதால் அந்த வார்த்தையவே திருப்பி 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 சொல்லி அச்சமாவியே ஆட்சிட்டு. மற்றவங்களும் எங்களுக்கு இவ்வளவு சீட்டு வேணும்னு பேசினா அது கூட்டணி பேச்சுவார்த்தையா? அதே உரிமையை தேமுதிக கேட்டா பேரமா? என்ன நியாயம், என்ன இது நீதி? என்ன எங்களுக்கு ஒண்ணும் புரியல. அதனால எந்த பேரத்துக்கும் தேமுதிக அடிப்படையாது, எதற்கும் தேமுதிக அடிப்படையாது. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்கின்ற பரம்பரையில் மதுரையில் பிறந்த வெற்றி வீரர் சந்தனின் மனைவியார். அதே தைரியத்தோடு, அதே வீரத்தோடு, அதே நேர்மையோடு யாருக்கும் எதற்கும் அஞ்சாமல் தேமுதிகவுக்கு என்று அந்த உரிமையும் அந்த நியாயத்தையும் தான் நாங்க பேசுவோமே ஒழிய நீங்க சொல்வது போல கீழ்த்தரமான கட்சி தேமுதிக இல்லை என்பதை ஆணித்தரமாக நான் பதிய வைக்கிறேன். கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் மேல்மட்டத்துல சுமூகமா போயிட்டு இருக்குன்னு நம்பிக்கையா சொல்லியிருக்காரு காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை. திமுக கிட்ட இருந்து காங்கிரஸ் கை நழுவி போகும்னு சொன்ன எடப்பாடி கிட்ட இருந்துதான் தமிழ்நாடு கை நழுவ போகுதுன்னு காட்டமா வேற தெரிவிச்சிருக்காரு செல்வ பெருந்தகை. காங்கிரஸ் கருத்து மோதல்கள் அதிகமாயிருச்சு,
விரைவில் கை நழுவக்கூடிய சூழல் உருவாயிருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காரு, பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. அவர் தமிழ்நாட்டு மக்களிடம் கொஞ்சம் கொஞ்சமாக நழுவி போயிட்டே இருக்கார் சார். பிடிப்பு போயிட்டே இருக்கு, பிடிப்பு தளர்ந்துட்டே இருக்கு. அவருக்கே தளருது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே 10 தோல்விகளை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் இந்த தோல்வியை கொடுத்தா என்ன ஆக போகுதுன்னு இருக்கார். ஆகையால அவருடைய பகல் கனவு எதுவும் பலிக்காது. காங்கிரஸ் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு பகல் கனவு தான் ஆச்சரியமா இருக்கு. மதுராந்தகத்துல கூட்டணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து அவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்துனீங்களே, அங்க வச்ச பேனர்ல எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை வச்சீங்களான்னு பயங்கரமா கோபப்பட்டிருக்காரு அதிமுகவுல இருந்து சமீபத்துல விலகின செங்கோட்டையன். அப்படி கட்சியை எங்க தான் கொண்டு போறீங்கன்னு அதிமுகவுக்காக வருத்தப்பட்டிருக்காரு தாவேகாவோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன். இதற்கு முன்னாலே நான் கழகத்திலே இருக்கின்ற போது புரட்சித் தலைவரையும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படத்தை எந்த இடத்துல இருந்தது, நான் குரல் கொடுத்ததற்கு பிறகு எந்த இடத்தில் அவர்கள் படங்கள் இப்போது வால்போஸ் தட்டியிலே வருகிறது என்பது நீங்கள் அறிவீர்கள். இதற்கு முன்னாலே நடைபெற்ற நிகழ்ச்சி என்டிஏ கூட்டணியில் பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த டிஜிட்டல் அம்மா படம் இல்லை, தலைவர் படம் இல்லை. இருபுறமும் பாரத பிரதமருடைய படம் ஒருபுறம் இவர் உடைய படம்தான், எடப்பாடியுடைய படம்தான் இருந்ததை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படி என்றால் இவர்கள் எங்கே கட்சி எடுத்து செல்கிற எந்த முகத்தை வைத்துக்கொண்டு ஓட்டு கேட்க போகிறார்? எங்க கட்சியவா நீங்க விமர்சிச்சு பேசுறீங்கன்னு, அப்படின்னா உங்க தலைவரை நாங்களும் விமர்சிக்க போறோம்னு தாவேகா தலைவர் விஜய விமர்சிச்சிருக்காரு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன். அதுவும் விஜய் அரசியலுக்கு வரதுல பொறாமையெல்லாம் கிடையாது, அந்த பில்டப் தான் தாங்க முடியலன்னு சொல்லியிருக்காரு அவரு. அவர் நம் தம்பிகள் ஒருவர், அவர் அரசியலுக்கு வருவது எங்களுக்கு எந்த பொறாமையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பில்டப் கொடுப்பது என்பது மிக பயங்கரமாக கொடுக்கிறார்கள். அதுதான் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பில்டப். ஊழல் என்று எங்களை பார்த்து சொல்லுகிற திரு விஜய் அவர்களே, நீங்கள் வாங்குகிற சம்பளம் எவ்வளவு, உண்மையிலே ஒரிஜினலாக ஒயிட்டில் வாங்குவது எவ்வளவு, பிளாக்கில் வாங்குவது எவ்வளவு, அதற்கு நீங்கள் கட்டிய வரி எவ்வளவு, மீதி பணம் எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று கேள்வி கேட்க அங்கங்கே ஒரு மூளை உள்ளவர்கள் பேசுவது கேட்டிருக்கிறோம். நானும் கூட கேட்கிறேன். இதோட நிறுத்தாம குஜராத் முதலமைச்சரா இருந்த பிரதமர் மோடிய போற போக்குல உத்தரப்பிரதேச முதலமைச்சர்னு சொன்ன திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் பாஜகவை போய் விஜய் ஊழல் கட்சின்னு சொல்லிட்டாருன்னு வருத்தப்பட்டிருக்காரு. 3 முறை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக, 3 முறை உத்தரப்பிரதேச முதலமைச்சராக, 3 முறை இந்திய பாரதத்தினுடைய பிரதமராக, இன்றைக்கு செங்கோல் ஏற்றி ஒரு ஆண்மைத்திறன் உள்ள ஊழல் அரசியல்வாதியாக பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார் சொன்னால், அவரையும் சேர்த்து ஊழல் கட்சி சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்க தனிச்செல்லாம் போட்டி போடலங்க, கூட்டணியில இணைஞ்சுதான் தேர்தல்ல நிப்போம். ஆனா யாரு கூட கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல உங்களை கூப்பிட்டு தான் சொல்லுவோம்னு செய்தியாளர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காரு ஒரு கட்சியோட மூத்த தலைவர். யார் அவருன்னு பார்க்கலாமா? பாட்ட மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிட போவதில்லை, அது உறுதி. மருத்துவரையாவை அறிவிச்சிட்டாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவரையா தலைமையில் கூட்டணி அமைத்து தான் போட்டியிடும். அந்த கூட்டணி யாரோடு கூட்டணி, எப்படிப்பட்ட கூட்டணிங்கிறதுல முடிவு பண்ணலை. தேர்தலில் எல்லா கட்சிகளிலிருந்தும் பேசுவாங்க. இன்றைக்கி மருத்துவரையா நேரடியாக இன்னும் பேசலை. அங்கங்கே பல கோணங்களில் செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. ஐயா இவங்க வந்து பார்க்குறாங்களா, இவங்க வந்து விரும்புகிறாங்க, கூட்டணி ஐயா கூட விரும்புகிறாங்களா, செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் மருத்துவரையாக எந்த முடிவும் அறிவிக்கலை. யார் கூட கூட்டணிங்கிறத இன்னும் ஐயா முடிவெடுக்கலை. இன்னும் சில தினங்களில் மிக விரைந்து முடிவெடுப்பாங்கிறது இருக்குது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.